ஹாய், வெல்கம் டு எஜுகேஷனல் தியேட்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது VERB. ஆனால் அந்த VERB தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலி ட்ரிக்கியஸ்ட் வேர்ப். எதனால் அப்படி சொல்கிறேன்னு பாருங்க. ஒரு கோ அப்படிங்கிற இரகுலர் வேர்ப் எடுத்திருக்கோம். அந்த கோ வந்து ப்ரெசென்ட்டில் கோவாவும், பாஸ்டில் வெண்டாவும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கானாவும் இருக்குது. ஆனால் பி அப்படிங்கிற வேர்ப் எடுங்க. இதுதான் மோஸ்ட் ட்ரிக்கியஸ்ட் இரகுலர் வேர்ப். பிங்கிறது ப்ரெசென்ட்லேயே பியா இல்லை, ஆமா இருக்குது, இஸ்ஸா இருக்குது, வாஸா இருக்குது, ஆரா இருக்குது. அடுத்து பாஸ்டில் பாருங்கள், வாஸ் வேர்னு இருக்குது. ஃபியூச்சருக்கு வில் பி, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு பீயிங், பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு பீன், அப்படி நிறைய ஃபார்மில் இருக்குது. இப்படிலாம் நிறைய ஃபார்மில் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த பிஓபியை கவனிக்காமல் விட்டுடுறாங்க. அப்படி கவனிக்காமல் விடுறதுனால தான் அவங்களால இங்கிலீஷில் பேச முடியாமல் போகுது. அப்படி என்ன பிஓபி இல்லைன்னா இங்கிலீஷில் பேச முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கட்டாயமாக. என்ன காரணம்னா, ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவில் இருந்தால் அதை பாசிவ் ஆக்குறதுக்கு பிஓபி வேணும். ஒரு திங்ஸோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் பற்றி சொல்கிறதுக்கு பிஓபி வேணும். ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்தால் சொல்கிறதுக்கு பிஓபோட துணை வேணும். பாருங்கள், இது மெயினாக சிம்பிள் ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் பீயிங் பற்றி சொல்லுது. பாசிவ் வாய்ஸை ஃபார்ம் பண்ண யூஸ் ஆகுது. இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் கூட பயன்படுது. இப்படி கண்டினியூஸ் டென்ஸுக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய பிஓபை விட்டுட்டு நம்ம போயிட்டா அப்புறம் எப்படி நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியும்? ஸோ பிஓபோட ஃபார்ம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் பார்த்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிஓப் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் வருதோ அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் ஃபார்ம்ஸை மாற்றிக்கிறோம். அது எப்படி மாறும் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டேபிளில் கொடுத்துருக்கேன். இந்த டேபிளில் பாருங்கள், ஐ பக்கத்தில் பி என்னவா மாறி இருக்கு அப்படிங்கிறதும், அடுத்து ஒவ்வொரு ப்ரொனவுன் பக்கத்தில் எப்படி மாறுது அப்படிங்கிறதும் அங்கே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை. ஆனால் இந்த பியை எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஒரு சின்ன வீடியோ, அதுவும் நம்ம சூப்பராக பார்க்க போகிறோம். அதனால உங்களுக்கு பிஓப் எப்பவுமே மறக்காது, பாருங்க தொடர்ந்து. பிஓப் வந்து எவ்வளோ ட்ரிக்கியஸ்ட்னு பார்த்தோம். அதோட ஃபார்ம்ஸை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே வேண்டாம். நீங்கள் ஃபார்ம்ஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு என் கூட வாங்க. இப்போது அந்த பிஓப்பை வச்சு எந்தெந்த யூசேஜ்லாம் அவங்க சொன்னாங்களோ அத்தனை யூசேஜ்லேயும் நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம். இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உடனே இங்கிலீஷில் பேச ஆரம்பிப்பீங்க பை யூஸிங் த பிஓப். ஐ எம் ஷியோர், நான் நிச்சயமாக சொல்லுவேன், இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் கட்டாயமாக பிஓபை பயன்படுத்தி நிறைய விஷயங்களுக்கு பேச ஆரம்பிப்பீங்க. இப்போ பாருங்கள், முதல்ல எடுத்த உடனே என்ன வருதுன்னு பிஓப் வருது. இதை வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் பற்றி சொல்கிறதுக்கு பயன்படுதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு விதை இருக்குது. அடுத்து பாருங்கள், ஒரு செடி இருக்குது. அடுத்து ஒரு மரம் வரைகிறேன். இப்போ இந்த மூணுமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னால், என்னம்மா அவ்வளோ நேரம் நல்லா பேசினேன், இப்போ போய் இப்படி சொல்கிற அப்படின்லாம் நீங்கள் என்னை கேட்பீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மூணு ஒன்று தான். எதை வச்சு சொல்கிறேன்னா, பாஸ்ட்டில் இது விதையாக இருந்துச்சுனோ, ப்ரெசண்ட்டில் இப்போ செடியாக இருக்குன்னோ, ஃப்யூச்சரில் இது ஒரு மரமாக மாறணும் நம்ம சொல்லலாமா கூடாதா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ சொல்லலாம் தான். அப்போது இப்போ ஒத்துக்கிறீங்களா? இந்த மூணு பொருளுமே ஒன்று தானே. அப்போது எதனால் ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு திங்ஸோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் எப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கிறத நாம் பிஓப் வச்சு மட்டும்தான் சொல்ல முடியும். எந்த ஒரு பொருளுக்குமே நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம், நாளைக்கு எப்படி இருப்போம், அப்போ நேற்று எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாமே இந்த பிஓப் தான் பயன்படுது. அப்போ முதல் யூசேஜ் ஸ்டேட் ஆஃப் பீயிங். அப்போ பிஓப் வச்சு ஸ்டேட் ஆஃப் பீயிங் தான் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இட் வாஸ் அ சீட், இது விதையாக இருந்தது. இட் இஸ் அ பிளான்ட். அப்போ பாருங்கள், பாஸ்டில் இட் வாஸ் அ சீட், ப்ரெசண்ட்டில் இட் இஸ் அ பிளான்ட். இப்போ ஒரு செடியாக இருக்கிறது. அப்படியே போயிருமா? நிச்சயமாக. இது என்னவாகும் ஃப்யூச்சரில்? இட் வில் பி அ ட்ரீ. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டேட் ஆஃப் பீயிங்னோடனே நீங்கள் என்னமோ ஏதோ அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையே இல்லை. ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னா ஒரு பொருளின் இருப்பு நிலை. ஒரு பொருள் எப்படி இருக்குது, நம்ம பேசும்போதே சொல்லுவாங்க பாருங்களேன், அவன்லாம் எப்படி இருந்தான், இன்னைக்கு எப்படி இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, உங்களோட பாஸ்ட்டு இதை வந்து ப்ரெசண்ட்டோட கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, இந்த பிஓப் தான் தேவை. பாஸ்டில் இருக்கிறதுக்கு வாஸும், ப்ரெசண்ட்டுக்கு இஸ்ஸும், ஃப்யூச்சருக்கு வில்பியும் பயன்பட்டுருக்கு. இதே பாருங்கள், ஒரு பொருள் வந்துச்சு, அதனால இட் வாஸ் அ சீட், இட் இஸ் அ பிளான்ட், இட் வில் பி அ ட்ரீன்னு சொன்னேன். அதே பொருள் ரெண்டாக வந்தால் என்ன பண்ணுறது? அது எப்படி ஸ்டேட் ஆஃப் பீயிங் சொல்லலாம்னா, அப்போது அதே பொருள் ரெண்டாக இருந்தால் தே யூஸ் பண்ணுங்க. தேவர் சீட்ஸ்னு போடுங்க. சீடோட ப்ளூரல் சீட்ஸ்னு போடுங்க. அடுத்து பாருங்கள், ப்ரெசண்ட்டுக்கு தே ஆர் பிளான்ஸ். இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, இதுக்காக நம்ம பயன்படுத்தின ப்ரொனவுன் மாறலை. இப்போ ஃப்யூச்சருக்கு எப்படி எழுதுவோம்? தே வில் பி ட்ரீஸ். They will be trees.
ஸோ இப்போ ஸ்டேட் ஆஃப் பீயிங் பற்றி நம்ம சொல்லிட்டோம். இதை இன்னும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமாக பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ பாருங்கள். ஒரு பொருளோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் மட்டும் இல்லை, 2 பொருளோட ஸ்டேட் ஆஃப் பீயிங்கையும் சொல்ல இது பயன்படும். பாருங்கள், சிங்குலர் சீடுக்கு இட் ஈஸ்னு வந்துச்சு, ப்ளூரலுக்கு வந்து தேயார்னு வருது. அப்போ ப்ரெசென்ட்டில் இஸ்ஸு, பாஸ்டில் வாஸு, ஃப்யூச்சரில் வில் பி. அதே ப்ளூரலுக்கு ப்ரெசென்ட்டில் ஆறு, பாஸ்டில் வேறு, ஃப்யூச்சரில் வில் பி. ஸோ இது உங்களுக்கு குழப்பமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஒரு குழந்தை இருக்குது. இந்த குழந்தைய வந்து அடுத்து என்னவா மாறும்? ஒரு பையனா மாறுவான், அடுத்து ஒரு பெரிய ஆணா மாறிடுவான். இப்போ இந்த 3 ஒண்ணுதான்னு சொன்னாலும் நீங்க ஓகே சொல்வீங்க. ஏன்னா இந்த குழந்தையோட 3 ஸ்டேஜ் சொல்றோம். இன் பாஸ்ட் he was a baby, in present he is a boy, in future he will be a man. இது வந்து உடம்புல கிராஜுவலாக எடுக்கக்கூடிய growth நம்ம சொல்லலாம். இதே நேரம் அவன் ஸ்டேட்டஸ்லையும் வளரலாம். எப்படி வளரலாம்? பாயாக இருப்பான், படிக்க போயிட்டா ஸ்டூடெண்ட்டாக மாறிடுவான், அதே அங்கே நல்லா படிச்சுட்டா அவன் ஒரு சயின்டிஸ்டாக கூட வரலாம். பி வேர்ப் வந்து ஒரு மனிதனோ ஒரு பொருளோ எந்த நிலையில் இருந்தாங்கன்னு சொல்கிறத நம்ம பி வேர்ப் மூலமாக பார்த்தோம். இப்போது பி வேர்போட காமன் யூஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். பி வேர்ப் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதாவது ஒரு பொருளோட கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால நிலை பற்றி சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை. ஆனால் எப்போவுமே நாம் நிகழ்காலத்தில் யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொருளோட பேர் என்ன, அதுக்கு வயசு என்ன, அது ஃபீலிங் என்ன, நேஷ்னாலிட்டி என்ன, ப்ரொஃபஷன் என்ன, பொருளுக்கோ மனிதர்களுக்கோ யாருக்கா இருந்தாலும் சரி, ப்ரெசண்ட்டில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்கும் நாம் பி வேர்ப் தான் பயன்படுத்துகிறோம். இதையும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காமன் யூஸ் ஆஃப் பி வேர்ப் வந்து இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழந்தையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த குழந்தையோட கடந்த கால நிலை அப்படின்னு சொன்னால் நிகழ்காலத்தில் குழந்தை, எதிர்காலத்தில் பையன், இப்படியெல்லாம் நம்ம சொன்னோம். இப்போ பாருங்கள், வேறு நிறைய தகவல்கள் சொல்கிறதுக்கும் இது பயன்படுது. இந்த குழந்தையோட பேரை சொல்லணுன்னாலும் பி வேர்ப் தான், ஏஜ் சொல்கிறதுக்கும் பி வேர்ப் தான், ஃபீலிங் சொல்கிறதுக்கும் பி வேர்ப் தான், அந்த குழந்தையோட நேஷ்னாலிட்டி சொல்கிறதுக்கு, ப்ரொஃபஷன் அதாவது ஸ்டேட்டஸ் சொல்கிறதுக்கு கூட பி வேர்ப் தான். அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையோட பேரை சொல்லணும்னா இப்போ பி வேர்பை பயன்படுத்தி ஹீஸ் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட ஏஜ் என்னன்னு யாராவது கேட்டால் அப்பவும் பி வேர்ப் பயன்படுத்தி ஹீஸ் 1 year oldன்னு சொல்கிறோம். அவன் எப்படி இருக்கான், அவன் ஃபீலிங் என்னன்னு கேட்டால் ஹீஸ் ஹாப்பி. அவன் எந்த ஊருக்காரன்பா, எந்த நாட்டை சேர்ந்தவன் கேட்டால் ஹீஸ் இந்தியன். ஸோ அவன் என்ன வேலை பார்க்குறான் இப்படி கேட்குறாங்க நம்மளை. ஹீ இஸ் அ பேபி, ஏன்னா அவருக்கு ப்ரொஃபஷனலே இல்லை, இப்போ அவர் ஒரு ஸ்டேட்டஸ் பீயிங்கில் இருக்காரு. அவரோட ஸ்டேட்டஸ் என்னன்னா ஒரு குழந்தை. ஸோ அப்போ நல்லா பாருங்கள், ஒருத்தருக்கு பேரை பற்றி சொல்கிறதுக்கு, ஒருத்தரோட வயசை சொல்கிறதுக்கு, ஒருத்தர் என்ன மூடில் இருக்காருன்னு சொல்கிறதுக்கு, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறதுக்கு, அவரோட வேலையை சொல்கிறதுக்கு, அவரோட ஸ்டேட்டஸை சொல்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே பி வேர்ப் பயன்படுது. இதை எல்லாமே நாம் ஒருத்தரை பற்றி பேசுகிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பி வேர்பை நம்ம விட்டுட்டு அது கொஞ்சம் இரெகுலராக இருக்குது, கொஞ்சம் ஃபார்மேட்லாம் மாறி மாறி இருக்குது, அதை போய் எப்படி பார்க்குறதுன்னு நினச்சி விட்டீங்கன்னா அப்போ இந்த தகவலெல்லாம் நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு மனுஷனுக்காக இருக்கட்டும், ஒரு பொருளுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறதுக்கு பி வேர்ப் கட்டாயமாக வேணும். இதோட மட்டும் இல்லை, பி வேர்போட நிறைய யூசேஜெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பி வேர்ப் வந்து எந்தெந்த ப்ரனவுன் கிட்ட, எந்தெந்த சப்ஜெக்ட் கிட்ட வந்தால் பி வேர்ப் எப்படி மாறும் அப்படிங்கிறத இந்த ஒரு சார்ட்டில் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம முக்கால்வாசி இந்த 7 ப்ரனவுனை தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காகனா நான், நாங்கள், நீ, அவன், இவன், அது, இது, அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே இந்த ப்ரனவுனுக்குள்ளே உலகத்தில் இருக்க அத்தனை பொருட்களையும், மனிதர்களையும், விலங்குகளையும் கொண்டு வந்துடலாம். அதுக்கு பி வேர்ப் என்னென்ன பயன்படுதுன்றதை இந்த சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பி வேர்ப் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பி வேர்புக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. நீங்கள் அதையும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதையும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.